பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த வாலிப செல்வங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 84வது அதிகாரம் 11வது வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுகிறவர், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். ஆமீன். உங்களுக்கு அந்த சூரியனை பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பிரைட்டா ஷைனா இருக்கும் இல்லையா? சூரியனை யாராலையும் மறைக்கவே முடியாது. சோ கர்த்தர் தான் உங்களுக்கு எப்படி இருக்காரா? சூரியனா இருக்காரு. உங்க வாழ்க்கை பிரகாசம் அடையணும்னா கர்த்தர் உங்களுக்கு சூரியனா இருக்காரு. கேடகம்னாக்கா யுத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க சண்டை போடுறவங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு ரவுண்டா ஒரு இது மாதிரி இருக்கும் இல்லையா? என் பாஷையில சொல்லணும்னா இட்லி தட்டு மாதிரி இருக்கும் தெரியுமா? சோ அது முன்னாடி வச்சுக்கிட்டு, ஏன்னா அது வர அம்புகள் வர பிரச்சனை, அந்த ஆயுதங்கள் எல்லாம் மனிதர் அந்த சோல்ஜரை தாக்காதபடிக்கு அந்த இடத்துல அந்த கேடகத்தை அது இடிக்கும். அது மாதிரி கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்காராம். எப்படி உங்களை பிரகாசிக்கிற சூரியனா இருக்க, உங்களுக்கு ஒரு யுத்தம் பிரச்சனை போராட்டம் வச்சு அவர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுகிறவர். அவர் உங்களுக்கு கிருபையை தருகிறார். கிருபைங்கிறது நான் எப்பவும் சொல்லுவேன், அது நம்மளுக்கு தகுதியே கிடையாது. ஆனாலும் தேவன் காண்பிக்கிற அந்த ஒரு இரக்கத்துக்கும் ஈவுக்கும் பேரு கிருபை. அந்த கிருபையும் கொடுக்கிறாரு. எப்படி அவர் உங்களுக்கு மகிமையுமா அருள்வாராம், மகிமையை அவர் தராராம். அதே நேரத்துல நீங்க யாருக்கு தருவார் தெரியுமா? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை அருளாது இருப்பாரோ. நீங்க உத்தமமாய் நடக்கச்சே, உத்தமமான எப்படி உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், பக்தி வைராகத்துல இருக்கணும், இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இருக்கணும், அவருடைய பிள்ளையா இருக்கணும், அவரோட வழியில நடக்கணும். இதெல்லாம் நீங்க செய்யச்சே, வேதம் வாசிக்கணும், ஜபிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சே, அன்புள்ளவர்களாக இருக்கச்சே, நிச்சயமா இது மேல சொன்ன இந்த வார்த்தைகள் அத்தனை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆமீன். காட் பிளஸ் யூ.